இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைய எங்களின் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் மகிழ்ச்சியான நாளாகவும் அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் பங்குனி மாதம் 27ஆம் நாள் 10/4/2026 ஏப்ரல் மாதம் வெள்ளிக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:06 லக்னம் மீன லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி அஷ்டமி இரவு 8:59 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு நவமி வருகின்றது. நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரம் காலை 9:27 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு உத்திராடம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 மணி வரையிலும், மாலை 4:30 முதல் 5:30 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 12:30 முதல் 1:30 மணி வரையிலும், மாலை 6:30 முதல் 7:30 மணி வரையிலும். ராகு காலம் 10:30 முதல் 12 மணி வரையிலும், இரவு 1:30 முதல் 3 மணி வரையிலும். குளிகை 7:30 முதல் 9 மணி வரையிலும், இரவு 12 முதல் 1:30 மணி வரையிலும். யமகண்டம் 3 முதல் 4:30 மணி வரையிலும், இரவு 9 முதல் 10:30 மணி வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. இன்றைய நாள் முழுவதுமே இருக்கின்றது. கரணன் 1:30 முதல் 3 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூளம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம், சந்திராஷ்டமம். இன்று ரோகிணி மற்றும் மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கின்றது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 9:27 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான நாளாகவும் அமையும். இன்று நீங்கள் புத்துணர்ச்சியுடனும் உறுதியுடனும் காணப்படுவீங்க. புதிய முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சாதகமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். பணியிட சூழல்கள் சிறப்பாகவும் இருக்கும். உங்களுடைய வேலைகளை குறித்த நேரத்துல முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உற்சாகத்துடனும் சிறப்பாகவும் வேலைகளை செய்து முடிக்கவும் செய்வீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல நட்பாகவும் நடந்தும் கொள்வீங்க. இதனால இருவருக்கும் இடையில மகிழ்ச்சியான பேச்சுவார்த்தைகளும் நடைபெறும். ஒருவருக்கு ஒருவர் மதிப்புடனும் மரியாதையுடனும் நடந்தும் கொள்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பண தேவைகளை பூர்த்தி செய்து வைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய சேமிப்புகளும் உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்று ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்றைய நாள் முழுவதுமே நீங்க சுறுசுறுப்பாக செயல்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திட்டமிட்டு செய்கின்ற வேலைகள்ல வெற்றியும் பெற்றுவிடலாம். இணையம் சம்பந்தப்பட்ட தொழில முன்னேற்றமும் இருக்கும். உடன் பிறந்தவர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். வியாபாரம் விறுவிறுப்பாகவும் நடைபெறும். லாபத்தையும் பார்த்து விடலாம். பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கேட்ட இடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளியூர் பயணங்களின் மூலமாக தொழிலுக்கு தேவையான உடன்படிக்கைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சில ஒப்பந்தங்களும் கூடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொறுப்புகளும் அதிகரிக்கவும் காண்பீங்க. பதவி உயர்வுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். புதிய பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வெற்றியும் உண்டாகும். உடன் பிறந்தவர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். குடும்ப உறுப்பினர்களிடத்துல ஒற்றுமையும் இருக்கும். கடந்த கால சிந்தனைகளின் மூலமாக மனதில் ஏதாவது குழப்பங்களும் ஏற்படலாம். வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. தொழில் சார்ந்த முதலீடுகள்ல கவனமாகவும் இருங்க. புதிய நண்பர்களிடத்துல குடும்ப விவகாரங்களை பேசவும் வேண்டாம். கவனமாக இருப்பதும் நல்லது. பிள்ளைகள் உங்களுடைய பேச்சுக்களுக்கு மதிப்பு மரியாதையும் தருவாங்க. மனைவியின் வழியில நல்ல செய்திகளும் வந்து சேரும். வாகனங்களை எல்லாமே சீர் செய்தும் விடுவீங்க. நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவரை சந்தித்து பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல வேலையாட்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். உத்தியோகத்துல தைரியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். சிலருக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தந்தையின் வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல தொடங்குவது சாதகமாகவும் முடியும். நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியையும் ஆதாயதாகவும் இருக்கும். அலுவலகத்துல பணிச்சுமை சற்று குறைவதனால உற்சாகத்துடனும் நிர்வாகத்திடமிருந்து எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் கூடுதலாகவும் இருக்கும். குடும்பத்துல இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்கும். ஒருவரையொருவர் அனுசரித்து செல்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு பூர்வீக சொத்துக்களின் வழியாக பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகள் இடத்துல இருந்து சில ஏற்றமான செய்திகளையும் எதிர்பார்க்கலாம். இன்று வேலைகளை சரியாக முடிப்பதற்கான திட்டமிடுதல்களில் ஈடுபடவும் செய்வீங்க. சில முக்கியமான நபர்களை சந்தித்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காணலாம். வர்த்தக துறைகள்ல புதுவிதமான நுட்பங்களுடன் லாபத்தையும் மேம்படுத்தவும் செய்யலாம்.
தவறிப்போன சில பொருட்கள் மீண்டும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செய்கின்ற முயற்சிகளில் முன்னேற்றமான சூழ்நிலைகளும் உண்டாகும். மற்றவர்களுக்கு தேவையான பணிகளையும் செய்து முடிக்கவும் செய்வீங்க. கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கமும் புரிதல்களும் உண்டாகும். ஆதாயமும் உண்டாகக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு லாபமும் மேம்படும். வாழ்க்கை துணைவழி உறவினர்களினால பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு முன்னேற்றமான நாள் என்றும் கூறலாம். அதிகாரிகளினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். தந்தையின் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று சற்று மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. உங்களுடைய விருப்பங்களும் நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். ஆற்றலுடனும் உற்சாகத்துடனும் இருப்பீங்க. தொழில் சம்பந்தமான பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில வாழ்க்கை துணையிடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. உறவு நிலை சிறப்பாக இருப்பதற்கு அவர்களிடத்துல மகிழ்ச்சியாகவும் நட்பாகவும் பேசுவதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணவரவும் இருக்கும். பணத்தை பயனுள்ள வகையில செலவும் செய்வீங்க. இது உங்களுக்கு மன நிறைவையும் தருவதாகவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். கண்கள் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். இது சம்பந்தப்பட்ட மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க. வேலை விஷயங்கள்ல முன்னேற்றமும் இருக்கும். சிலருக்கு வேலைகள்ல இடமாற்றங்களும் ஏற்படலாம். ஒரு ஏற்ற இறக்கமான நாள் என்றே கூறலாம். உடன் பிறந்தவர்களுடைய வழியில கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வரவுக்கு தகுந்த மாதிரி சில செலவுகளும் இருக்கும். அரசாங்க உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பொறுமையாக செயல்படுவதும் நல்லது. பங்குச்சந்தை முதலீடுகள்ல கவனமாகவும் இருங்க. அதிகப்படியான முதலீடுகள் செய்யவும் வேண்டாம். வெளியூர் பயணங்களின் பொழுது சின்ன சின்ன சிரமங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை பொழு அதிகமாக தங்க இருக்கும். எடுத்த காரியங்கள்ல சின்ன சின்ன தாமதங்களும் ஏற்படலாம். உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த இன்னல்களும் நீங்கும். அரசு சார்ந்த பணிகள்ல முன்னேற்றமும் இருக்கும். எளிதில முடிய வேண்டிய சில வேலைகள்ல கூட சின்ன சின்ன கால தாமதங்களும் ஏற்படலாம். அரசு சார்ந்த பணிகள்ல கவனமாகவும் இருங்க. வாகனங்கள்ல சென்று வரும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. வரவு செலவு கணக்குகளை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. சமயோஜிதமாகவும் சாதுரியமாகவும் பேசி வேலைகளை சாதிக்கவும் செய்வீங்க. உறவினர்கள் நண்பர்கள் உங்களிடத்துல முக்கியமான விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதிகார பதவியில இருப்பவர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல புதிய யுத்திகளை கையாளவும் செய்வீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய கை ஓங்கியும் இருக்கும். ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். உற்சாகமான நாளாகவும் இருக்கும். எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசாங்க வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். வாழ்க்கை துணைவழி உறவினர்கள் கிட்ட எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாகவும் முடியும். தந்தை வழி உறவினர்களினால சில செலவுகளும் ஏற்படலாம். அலுவலகத்துல பணிகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல பணியாளர்களுக்காக சில செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். மன நிறைவாகவும் உணர்வீங்க. அரசியல் தொடர்பான நபர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில் வியாபாரம் தொடர்பாக சில புதிய திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. அரசியல் தொடர்பு உடையவர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். புதிய ஒப்பந்தங்களும் கூடி வரலாம். செயல்பாடுகள்ல முன்னேற்றமும் இருக்கும். இரவு நேர பயணங்களின் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. வர்த்தகம் தொடர்பான செயல்பாடுகள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. சுபகாரிய பேச்சுவார்த்தைகளும் கூடி வரலாம். நெருக்கமானவர்களின் மூலம் அலைச்சல்களும் புரிதல்களும் உண்டாகும். செயல்கள்ல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். உத்தியோக பணிகள்ல திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபார பணிகள்ல இருந்து வந்த போட்டிகளும் குறையும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சுபமான நாளாகவும் அமையும். இன்று நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 9:27 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்கின்ற வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க,
உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய அணுகுமுறையில் பொறுமையுடனும் உறுதியுடனும் இருப்பதும் நல்லதுதாங்க. வேகத்தை விட விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. சிறப்பான திட்டமிடுதல்களின் மூலமாக நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். வேலை மற்றும் தொழில கவனமாகவும் இருங்க. அமைதியாகவும் உணர்ச்சி வசப்படுவதையும் தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பணியிடத்துல சில சவால்களை சந்திக்க வேண்டியதும் இருக்கும். உங்களுடைய திறமைகளின் மூலமாக சமாளிக்கவும் செய்வீங்க. உங்களை நீங்களே உற்சாகத்துடன் வைத்துக் கொள்வதும் நல்லது. திருமண உறவிலை என்று உங்கள் துணையின் தேவைகளை புரிந்து கொண்டு நடந்தும் கொள்வீங்க. அவர்களிடத்துல கோபத்தை வெளிப்படுத்தவும் வேண்டாம். அவர்களிடத்துல நம்பிக்கையுடனும் அமைதியுடனும் நடந்து கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு சிறப்பாகவும் இருக்கும். சில செலவுகளும் இருக்கும். நிதிநிலையை கண்காணிப்பதன் மூலமாக முன்னேற்றமும் உண்டாகும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு கவனமாகவும் இருங்க. ஆரோக்கிய விஷயத்துல அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். நேரம் தவறி உணவு உண்பதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சில எதிர்பாராத நன்மைகளும் தேடி வரலாம். வியாபாரத்துல நல்ல முன்னேற்றமும் இருக்கும். வருமானத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆனால் எடுத்து வைக்க முடியவில்லையே என்ற ஆதங்கமும் ஏற்படலாம். வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகளும் தேடி வரலாம். நண்பர்களிடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. அவர்களும் உங்களுக்கு பக்க பலமாகவும் இருப்பாங்க. பூர்வீக சொத்துக்கள்ல இருந்து வந்த வில்லங்கங்களும் நீங்கும். தொழில புதிய மாற்றத்தையும் உணரலாம். பணவரவும் இருக்குங்க. வேலை இடங்கள்ல திறமைகளுக்கான பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. யோகமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். நண்பர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். எதிர்பார்த்த உதவிகளும் தடையில்லாமல் கிடைக்கவும் பெறுவீங்க. எளிதில முடிய வேண்டிய சில வேலைகள்ல கூட சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்களும் இருக்கும். ஆன்லைன் சூதாட்டங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. வேலை இடங்கள்ல பொறுமையாக இருப்பதும் நல்லது. ஒரு முறைக்கு 2 முறை சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. குடும்ப வருமானத்தை உயர்த்துவதற்கு புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. அக்கம் பக்கம் வீட்டாருடைய ஆதரவும் இருக்கும். நட்பு வட்டாரமும் விரிவடையும். வியாபாரத்துல புதிய ஒப்பந்தங்களும் கூடி வரலாம். உத்தியோகத்துல புதிய வாய்ப்புகளும் கூடி வரலாம். உங்களுடைய கனவுகள் நிறைவேறக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். எதிர்பாராத தனவரவும் இருக்கும். சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களுடைய வகையில செலவுகளும் ஏற்படலாம். ஆனாலும் மகிழ்ச்சியான செலவுகளாகவும் இருக்கும். அரசாங்க வகையில எதிர்பார்க்கின்ற வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். கணவன் மனைவிக்கு இடையே விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது. அலுவலகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல கூடுதலான லாபத்தையும் பெறலாம். இன்று மனதுல சின்ன சின்ன பதட்டங்களும் இருக்கும். மதிப்புமிக்க பொருட்களை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. திருடு போவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குழந்தைகளுடைய கல்வியில நல்ல வெற்றியையும் பெற்றுவிடலாம். விளையாட்டு போட்டிகளிலும் ஆர்வத்துடனும் இருப்பாங்க. நிலுவையில இருந்து வந்த வேலைகளை இப்பொழுது சிறப்பாக முடிக்கவும் செய்வீங்க. மாலை நேரத்துல மனதுல உற்சாகமும் இருக்கும். மங்களகரமான நிகழ்ச்சிகள்ல பங்கு கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பொழுதுபோக்கு தொடர்பான விஷயங்கள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். குலதெய்வ வழிபாட்டிற்காக பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மனதுல புதுவிதமான ஆசைகளும் உருவாகும். வாடிக்கையாளர்கள் இடத்துல சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து நடந்து கொள்வதும் நல்லது. பிரபலமானவர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. தன வரவுகளின் மூலமாக சேமிப்புகளும் அதிகரிக்கும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. அசதி நீங்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். மிருகசரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 9:27 பிறகு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கின்றது. செய்கின்ற வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. சகோதரர்கள் இடத்துல அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதரவான நாள் என்றும் கூறலாம். நண்பர்களுடைய சந்திப்பினால மகிழ்ச்சியும் ஆதாயமும் உண்டாகக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் எந்த ஒரு வேலையுமே துணிச்சலுடன் செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நம்பிக்கையுடனும் உறுதியுடனும் இருப்பீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். உற்சாகத்துடனும் இருப்பீங்க. மனதில் இருந்து வந்த எதிர்மறை எண்ணங்களும் நீங்கும். அதிகப்படியான வேலைகளை சந்திக்க வேண்டியதும் இருக்கலாம். பணிகளை ஒழுங்குமுறைப்படுத்தி மேற்கொள்வதும் நல்லது. இன்று பணிகளை மன நிறைவாகவும் உணர்வீங்க.
திருமண உறவுல உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையே மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. எளிதில் உணர்ச்சி வசப்படவும் வேண்டாம். உங்கள் துணை இடத்துல நட்பாக நடந்து கொண்டாலே போதும். நிதி நிலையை பொறுத்தளவிற்கு சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. முடிந்த அளவிற்கு சேமிக்கவும் செய்வீங்க. பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நேர்மையுடனும் இருப்பீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்று மன நிறைவாக வேலைகளை செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில யோகமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பூர்வீக சொத்துக்களுடைய வழியில லாபமும் உண்டாகும். தொழில எதிர்பாராத லாபத்தையும் பெறலாம். வியாபாரத்துல வெற்றியும் இருக்கும். கையில பணமும் இருக்குங்க. நினைத்த வேகத்துல வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. பணியிட மாறுதல்களும் கிடைக்கப் பெறலாம். ஊதிய உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசாங்க வேலைகள் தாமதமின்றியும் முடியும். ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செல்வாக்கும் அதிகரிக்கும். வெளியூர் வாய்ப்புகளும் கூடி வரலாம். சுய முயற்சிகளின் மூலமாக நல்ல முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். எதிலும் அவசரப்படவும் வேண்டாம். வரவுக்கு மீறி செலவுகள் செய்யவும் வேண்டாம். வர்த்தக முதலீடுகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. இரவு நேர பயணங்களின் பொழுது கவனமாகவும் இருங்க. சரியான நேரத்துக்கு வேலைகளை முடிக்க வேண்டியதும் இருக்கும். திட்டமிட்டு இருந்து வந்த வேலைகள் சிறப்பாகவும் முடியும். தாய் வழி உறவினர்களினால அலைச்சல்களும் இருக்கும். வெளிவட்டார தொடர்புகளும் அதிகரிக்கும். கலை பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வியாபாரத்துல லாபமும் கணிசமாக உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல சக ஊழியர்களினால நிம்மதியும் உண்டாகும். எதிர்பாராத உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். சிலருக்கு தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த நண்பர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தினருடைய தேவைகளை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம். உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல உற்சாகமான சூழ்நிலைகளும் காணப்படும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். இன்று முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். இப்பொழுது நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் உங்களுக்கு பிற்காலத்துல உதவிகரமாகவும் இருக்கும். முன்னேற்றத்தையும் தருவதாகவும் இருக்கும். கௌரவமும் அதிகரிக்கும். மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். குழந்தைகளின் மீதான பொறுப்புகளும் அதிகரிக்கவும் காண்பீங்க. பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மாலை நேரத்துல பொழுதுபோக்கு கலந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பழைய பிரச்சனைகளை பற்றி சிந்தனைகளும் அதிகரிக்கும். உறவினர்களை பற்றிய சிந்தனைகளும் அதிகரிக்கும். பழமையான செயல்பாடுகள்ல ஆர்வத்தையும் காட்டுவீங்க. உத்தியோக பணிகள்ல சில மாற்றமான சூழலும் உண்டாகும். வேலையாட்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். புதிய வேலைகள் சார்ந்த முயற்சிகள் கைகூடியும் வரலாம். வாகன பழுதுகளை சரி செய்தும் விடுவீங்க. உங்களுடைய கவலைகள் நீங்கக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனை திறனும் அதிகரிக்கும். எதிர்பாராத தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மாற்றமான நாள் என்றும் கூறலாம். வாழ்க்கை துணைவழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகளும் கைகூடும். பிள்ளைகளினால சில செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் புத்திசாலித்தனத்துடன் செயல்படக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். உங்களுடைய அனுபவத்தில் இருந்து நல்ல பாடத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வெற்றி பெறவும் செய்வீங்க. இன்று நல்ல திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. அட்டவணையிட்டு உங்களுடைய வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. இன்று பணிகளை எல்லாமே சுமூகமாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல சற்று பொறுமையாக பேசுவதும் நல்லது. இன்று இருவருக்கும் இடையில நல்லுறவும் காணப்படும். அவர்களிடத்துல நட்பாகவும் அமைதியான முறையிலும் நடந்து கொண்டாலே போதும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு ஏற்ற இறக்கங்களுடனும் இருக்கும். காப்பீடு போன்ற வகையில எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலையில சுமூகமான போக்கும் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு இன்று தியானம் போன்றவற்றிற்கு முக்கியத்துவமும் தருவீங்க. ஆரோக்கியத்துல கவனத்தையும் செலுத்துவீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மேன்மையான நாளாகவும் அமையும். எதிர்பாராத உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தன வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களுடைய உதவிகளும் தக்க சமயத்துல கிடைக்கவும் பெறுவீங்க. தொழில விவாதங்களின் மூலமாக முன்னேற்றமும் உண்டாகும். காப்பீடு போன்றவற்றின் மூலமாக பணம் வந்து சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல லாபத்தையும் பெறலாம். சுபகாரிய நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறும். அலுவலகத்துல சுமூகமான போக்கும் இருக்கும். ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். அரசியல்ல செல்வாக்கும் அதிகரிக்கும். புரிதல்களின் மூலமாக நண்பர்களும் நெருக்கமும் ஆவாங்க. விவாதங்களின் மூலமாக தொழிலை பலப்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குழந்தைகளுடைய வழியில சின்ன சின்ன சஞ்சலங்களும் ஏற்படலாம். கவனமாக இருப்பதும் நல்லது.
பத்திரப்பதிவு செய்யும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. பணம் கொடுக்கல் வாங்கல்கள்ல அலட்சியத்தை காட்டவும் வேண்டாம். அரசாங்க ஆவணங்களை முறையாக பராமரிப்பதும் நல்லது. குடும்பத்துல உள்ளவர்களுடைய உணர்வுகளை புரிந்தும் கொள்வீங்க. அவர்களுடைய தேவைகளை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. சொத்துக்கள் வாங்குவது விற்பது போன்றவைகள் லாபகரமாகவும் அமையும். வியாபாரத்துல லாபத்தையும் பார்த்து விடலாம். உத்தியோகத்துல சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. துணிச்சலுடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். மனதுல இனம் தெரியாத உற்சாகமும் உண்டாகும். புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். சில திடீர் செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படலாம். வாழ்க்கை துணைவழி உறவினர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாகவும் இருக்கும். சக பணியாளர்கள் உங்களுடைய வேலைகளுக்கு உதவிகளும் செய்வாங்க. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று உங்களுடைய செயல்பாடுகள்ல முன்னேற்றமும் இருக்கும். குறிப்பாக சிலருடன் சேர்ந்து செய்யக்கூடிய தொழில் மற்றும் வேலைகள்ல புதிய ஆற்றலுடனும் செயல்படுவீங்க. கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. போட்டிகளை சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். இன்று கண்கள் தொடர்பான பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். உங்களுடைய வேலை இடங்கள்ல எதிரிகளை சமாளிக்கவும் செய்வீங்க. மற்றவர்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து செயல்படுவதும் நல்லது. உயர் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். வீடு மனை விற்பனையில லாபத்தையும் பார்த்து விடலாம். உத்தியோகத்துல அனுகூலமான சூழலும் உண்டாகும். வியாபாரத்துல சில ரகசியங்களை புரிந்தும் கொள்வீங்க. மனதளவன புதுவிதமான தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. தாமதங்கள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்று வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் கூடி வரும். இன்று நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் இருக்கும். உங்கள் தாயின் தேவைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அனுகூலமான நாள் என்றும் கூறலாம். தாய்மாமனுடைய வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணைவழி உறவினர்களினால அனுகூலமான போக்கும் காணப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் சரியான திட்டமிடுதல்களுடன் இருக்கக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். முன்கூட்டியே எந்த ஒரு திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. பிரார்த்தனைகள் போன்றவைகள் உங்களுக்கு நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். சிறந்த பலன்களையும் எதிர்பார்க்கலாம். திட்டமிடவும் செய்வீங்க. உங்களுடைய முயற்சிகள்ல நேர்மையாகவும் இருப்பீங்க. திருமண உறவில என்று உங்கள் துணை இடத்துல நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்தும் கொள்வீங்க. உறவினர்களுக்கு இடையே சுமூகமான போக்கும் காணப்படும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். குடும்பத்தினருக்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். மகிழ்ச்சியான போக்கும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு முதுகு வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாங்க. சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. இன்று ஏற்ற இறக்கமான போக்கும் காணப்படும். வியாபாரத்துல கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்கும். தொழில ஏற்படுகின்ற மறைமுக எதிர்ப்புகளை எல்லாமே நீங்க கடந்து வரவும் செய்வீங்க. கவனக்குறைவாக இருக்கவும் வேண்டாம். எதையுமே சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. செலவுகளை கட்டுப்படுத்துவதற்கு சில திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. ஆனால் அவசரப்பட்டு கடன் வாங்கவும் வேண்டாம். குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். தொழில்நுட்பத்தோடு வியாபாரத்தை நடத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்ப்புகளை முறியடிக்கவும் செய்வீங்க. மன தைரியத்துடனும் செயல்படுவீங்க. குடும்ப சூழ்நிலைகளினால சின்ன சின்ன தடுமாற்றங்களும் ஏற்படலாம். வேலை இடங்கள்ல சலசலப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல கவனக்குறைவாக இருக்கவும் வேண்டாம். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல அலட்சியமாக இருக்கவும் வேண்டாங்க. இன்று குடும்பத்துல மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கும். பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட அணுகுமுறையினால நல்ல தீர்வையும் காணலாம். எதிர்பாராத இடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல வேலையாட்களினால மதிக்கவும் படுவீங்க. உத்தியோகத்துல மேலதிகாரிகள் வியந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. மனசாட்சிப்படியும் செயல்படுவீங்க. நேர்மையாக உழைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய வேலைகள் மற்றவர்களுக்கு ஒரு உதாரணமாகவும் இருக்கலாம். மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றமான போக்கும் இருக்கும். பாடங்களை படிப்பதில் சிரமம் என்று எதுவும் இருக்காது. அரசாங்க அதிகாரிகளினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். தந்தை வழி உறவினர்களினால பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கியமான முடிவுகளை பிற்பகலுக்கு மேல எடுப்பது சாதகமாகவும் முடியும். பிற்பகலுக்கு மேல தொலை தூரத்துல இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். அலுவலகத்துல புதிய திட்டமிடுதல்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. உங்களுடைய வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது.
வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளையும் பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மகிழ்ச்சி தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். வேலை வாய்ப்பு மற்றும் வணிகம் தொடர்பான துறைகள்ல எடுக்கின்ற முயற்சிகள் நல்ல வெற்றியையும் தருவதாகவும் இருக்கும். பிள்ளைகளுடைய எதிர்காலம் தொடர்பாக சில முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. குழந்தைகள் கிட்ட இருந்து திருப்திகரமான போக்கும் காணப்படும். இனிமையான பேச்சுக்களின் மூலமாக மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சுப செலவுகளும் ஏற்படலாம். உங்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். குறுகிய தூர பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அக்கம் பக்கம் இருப்பவர்களுடன் அனுகூலமான போக்கும் இருக்கும். குடும்ப வருமானத்தை மேம்படுத்தவும் செய்வீங்க. பூர்வீக சொத்துக்களினால ஆதாயமும் உண்டாகும். லாபம் நிறைந்த நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையின் மூலமாக எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமும் உண்டாகும். வெளியூர் பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதாயமான நாளாகவும் அமையும். தந்தை வழி உறவினர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் தைரியத்துடனும் துணிச்சலுடனும் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இப்பொழுது செய்கின்ற செயல்கள்ல நம்பிக்கையாகவும் உணர்வீங்க. அமைதியாகவும் உணர்வீங்க. பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். பணிகளை கையாளும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணையிடத்துல மகிழ்ச்சியான தருணங்களை பேசவும் செய்வீங்க. இருவருமே என்று கலந்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. என்று உறவு முறையில மகிழ்ச்சியும் உண்டாகும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணத்தை கவனமாக கையாள்வதும் நல்லது. நிதிநிலையை கண்காணித்துக் கொண்டு இருப்பதும் நல்லது தாங்க. பண இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். பண தட்டுப்பாடுகளும் நீங்கும். தலைவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் நீங்கும். சற்று மனதை அமைதியாக வைத்தும் கொள்வீங்க. நிம்மதி உண்டாகக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். விருப்பப்பட்ட வேலைகளை இப்பொழுது நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. மனதளவுல திருப்திகரமான சூழலும் உண்டாகும். தாய்வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். பணிபுரியும் இடத்துல செல்வாக்கும் அதிகரிக்கும். புதிய நபர்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்திற்கு இது உதவிகரமாகவும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியும் உண்டாகும். குடும்பத்துல குதூகலமான போக்கும் இருக்கும். புதிய பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வாகனங்களினால யோகமும் உண்டாகக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மேன்மையும் உண்டாகும். புதிய தொழில் சம்பந்தப்பட்ட முயற்சிகள்ல தாய்வழி உறவினர்களினால ஆதாயமும் கிடைக்கவும் பெறுவீங்க. கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமாகவும் இருங்க. இது ஏதாவது மனதை சங்கடப்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியத்துல ஒரு விதமான சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். பணிபுரியும் இடத்துல கவன சிதறல்களும் ஏற்படலாம். மற்றவர்களுடைய விஷயத்துல நீங்க தலையிடவும் வேண்டாம். சரியான நேரத்துல வேலைகளை முடிக்க வேண்டியதும் இருக்கும். இன்று முக்கியமான அலுவல்களை மற்றவர்களை நம்பி ஒப்படைக்காமல் நீங்களே செய்வதும் நல்லது. அவசரமான முடிவுகள் எடுப்பதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சிலருடைய தவறான செயல்களை எண்ணி வருத்தப்படவும் வேண்டாம். வியாபாரத்துல லாபமும் இருக்கும். உத்தியோகத்துல அதிகாரிகள் இடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. பேச்சுக்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. இன்றைய நாள் புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். அதற்கான உற்சாகமும் உங்ககிட்ட இருக்கும். சிலருக்கு குடும்ப விஷயமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளினால மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. பிற்பகலுக்கு மேல மற்றவர்கள் இடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. வாழ்க்கை துணையுடன் சின்ன சின்ன விவாதங்களும் ஏற்படலாம். இளைய சகோதரர்களுடைய வகையில மகிழ்ச்சி தரும் செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல சக வியாபாரிகளினால மறைமுக தொல்லைகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோக பணிகள்ல எதிர்பாராத சில மாற்றங்களும் ஏற்படலாம். புதிய முயற்சிகள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. சில செலவுகளின் மூலமாக நெருக்கடியான சூழ்நிலைகளும் உண்டாகலாம். நீண்ட நேரம் கண்விழிப்பதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சேமிப்பது தொடர்பான எண்ணங்களும் மேம்படும். அவசரமின்றி நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. இன்று சிந்தனைகளும் அதிகரிக்கும். புகழும் கௌரவமும் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம்.
சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானமாக செயல்படுவதும் நல்லது. புதிய முயற்சிகள்ல பிற்பகலுக்கு மேல ஈடுபடுவதும் நல்லது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன நெருக்கடிகளும் ஏற்படலாம். தந்தை இடத்துல எதிர்பார்த்த பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று கவனமாக இருப்பதும் நல்லது. சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அனுகூலமான நாள் என்றும் கூறலாங்க. பலன்கள் சாதகமாகவும் அமையும். அர்ப்பணிப்புடனும் செயல்படுவீங்க. இன்று சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இது வேலைகளுக்கு உதவிகரமாகவும் இருக்கும். பணிகளை திட்டமிட்டு அதன்படி மேற்கொள்வதும் நல்லது. கடைசி நிமிட அவசரங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பதட்டமின்றி செயல்படுவதும் நல்லது. திருமண உறவிலை என்று கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படும். உங்களுடைய இனிமையான வார்த்தைகளினால மற்றவர்களை கவர்ந்தும் விடுவீங்க. உறவு நிலையும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். சாதகமான போக்கும் இருக்கும். சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணத்தை பயனுள்ள நோக்கங்களுக்காக செலவும் செய்வீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு எண்ணெய் பதார்த்தங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. இன்று சிலருக்கு காரமான உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தாமதங்களும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்துல சிக்கல்களும் நீங்கும். தொழில் துறையில இருந்து வந்த போட்டிகளும் நீங்கும். அலுவலகத்துல வேலைபாடு அதிகமாக தங்க இருக்கும். மேலதிகாரிகள் கிட்ட அனுகூலமான போக்கும் இருக்கும். பதவி உயர்வுகளும் தள்ளி போவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சம்பள உயர்வுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. செல்வாக்கும் அதிகரிக்கும். வெளிநாட்டு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நம்பிக்கையும் அதிகரிக்கும். அரசு அதிகாரிகள் கிட்ட இருந்து ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தாய்வழி உறவினர்களினால சின்ன சின்ன இடையூறுகளும் ஏற்படலாம். சுபகாரியங்கள் தொடர்பான விரயங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழிலாளர்கள் கிட்ட கவனமாக பேசி வேலை வாங்குவதும் நல்லது. வரவு செலவு கணக்குகள்ல கவனமாகவும் இருங்க. தேவையற்ற பேச்சுக்களை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன மனஸ்தாபங்களும் ஏற்பட்டு நீங்கும். பழைய கடன்களை தீர்ப்பதற்கு முயற்சிகளும் செய்வீங்க. உறவினர்கள் நண்பர்கள் சிலர் பணம் கேட்டு வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல புதிய முதலீடுகளையும் செய்வீங்க. வெளி உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உத்தியோகத்துல சக ஊழியர்கள் கிட்ட விவாதங்கள் செய்யவும் வேண்டாம். தடைகளையும் தாண்டி முன்னேறக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இப்பொழுது தொடங்குகின்ற வேலைகள் வெற்றிகரமாகவும் முடியும். தேவையான அளவு பணமும் கையில இருக்கும். தாய்வழி உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல உற்சாகமும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. அலுவலகத்துல வழக்கமான போக்கும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பொருளாதாரம் தொடர்பான விஷயங்கள்ல நிதானமாக செயல்படுவதும் நல்லது. விலை உயர்ந்த பொருட்களின் மீது கவனமாகவும் இருங்க. பயனற்ற விவாதங்களை குறைத்துக் கொள்வதும் நல்லது. வியாபார பணிகள்ல சாதகமான போக்கும் இருக்கும். உத்தியோக பணிகள்ல சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். பூர்வீக சொத்துக்கள் தொடர்பாக அலைச்சல்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான நாளாகவும் அமையும். இன்று நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு விவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நண்பர்களினால ஆதாயமும் உண்டாகும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் இருக்கும். வாழ்க்கை துணையின் நீண்ட நாள் விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஆற்றல் நிறைந்து செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். கடினமான வேலைகளை கூட எளிமையாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குறித்த நேரத்திற்கு முன்பாகவே முடிக்கவும் செய்வீங்க. பணியில புதிய திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. உங்களுடைய இலக்குகளை எளிதில் அடைந்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணிகளை நீங்கள் கையாளும் பொழுது கவனமாகவும் இருங்க. வேகத்துடனும் துல்லியத்துடனும் செய்து முடிப்பதும் நல்லது. மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல நேர்மையாகவும் நடந்தும் கொள்வீங்க. சில மகிழ்ச்சியான சந்திப்புகளும் நடைபெறும்.
இன்று உங்கள் துணையுடன் விசேஷ வைபவங்கள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து வைக்கக்கூடிய அளவிற்கு பணப்புழக்கமும் இருக்கும். சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்று ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. சில நல்ல விஷயங்களும் தேடி வரலாம். முதலீடுகளினால தொழில்ல மேன்மையும் உண்டாகும். சிறப்பான லாபத்தையும் பெறலாம். வியாபாரத்துல வருமானமும் அதிகரிக்கும். கையிருப்பும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல நீங்க எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். வேலை இடங்கள்ல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. சம்பள உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில நல்ல செய்திகளும் தேடி வரலாம். நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. செல்வாக்கும் அதிகரிக்கும். இழுபறியாக இருந்து வந்த வாய்ப்புகளும் தேடி வரலாம். தந்தை வழி உறவினர்களினால தன வரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நீண்ட தூர பயண வாய்ப்புகளும் கூடி வரலாம். இடைவெளிகளும் நீங்கும். மறைமுகமாக இருந்து வந்த தடைகளும் நீங்கும். தொழில் சிந்தனைகள்ல தீர்க்கமாக முடிவுகளும் எடுப்பீங்க. ஆன்லைன் சூதாட்டங்கள் பக்கம் செல்லவும் வேண்டாம். வரவு செலவு கணக்குகளை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. எதிர்ப்புகளும் நீங்கும். பிள்ளைகளும் பொறுப்புணர்ந்தும் செயல்படுவாங்க. காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிரபலங்கள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய ரசனைகளை புரிந்து கொண்டு செயல்படுவதும் நல்லது. வியாபாரத்துல புதிய பொறுப்புகளை ஏற்கவும் செய்வீங்க. மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. புதிய முயற்சிகளும் கூடி வரலாம். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். தந்தையின் வழியில ஆதாயமும் உண்டாகும். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மறைமுக எதிர்ப்புகளும் நீங்கும். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். அலுவலகத்துல புதிய பொறுப்புகளும் தேடி வரலாம். சிலருக்கு பணியின் காரணமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல பாக்கி தொகைகளை வசூல் செய்து விடுவீங்க. சக வியாபாரிகள் அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வாங்க. உறவினர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். விலை உயர்ந்த பொருட்கள் குறித்த எண்ணங்களும் மேம்படலாம். பொருளாதாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். வாடிக்கையாளர்களுடைய எண்ணங்களை புரிந்தும் கொள்வீங்க. உத்தியோகத்துல சில புதிய வாய்ப்புகளும் தேடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நினைத்த பணிகளும் ஈடேறும். நன்மைகள் நிறைந்த நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு முன்னேற்றமான நாளாகவும் இருக்கும். தந்தையின் வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய எண்ணங்களும் ஈடேறும். பிற்பகலுக்கு மேல சகோதரர்களுடைய வகையில சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீண்ட கால திட்டமிடுதல்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சின்ன சின்ன சௌகரியங்களையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பணத்தை சம்பாதிக்கவும் செய்வீங்க. இன்றைய நாள் வேலைகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாகவும் அமையும். பணியில மகிழ்ச்சியும் திருப்தியும் உண்டாகும். பணியில உற்சாகத்துடனும் இருப்பீங்க. இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்துவதாகவும் இருக்கும். திருமண உறவில என்ற கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படும். திரைப்படங்கள் பார்ப்பது, பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பணத்தை உரிய முறையில செலவுகளும் செய்வீங்க. இது உங்களுக்கு திருப்தியையும் தருவதாகவும் இருக்கும். ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்குங்க. என்ற ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்று தொழில எதிர்பாராத திருப்பங்களும் ஏற்படலாம். வெற்றிகரமான வாய்ப்புகளும் கூடி வரலாம். வியாபாரம் நல்லபடியாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். உயர் அதிகாரிகளிடத்துல உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். வேலை இடங்கள்ல மதிப்பும் மரியாதையும் இருக்கும். பணவரவும் இருக்கும். வேலையில மாறுதல்களையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பேச்சுவன்மையினால எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். புதிய நண்பர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சில நல்ல செய்திகளும் தேடி வரலாம். பதவியில மாற்றங்களும் இருக்கும். ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளிநாட்டுல இருந்து எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசியல்ல இருப்பவர்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. பூர்வீக சொத்துக்கள்ல இருந்து வந்த இழுபறிகளும் நீங்கும். எந்த வேலையிலுமே நீங்க கவனத்துடனும் இருப்பீங்க. சிலருக்கு பணி மாறுதல்களையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வரவுக்கு தகுந்த மாதிரி செலவுகளும் இருக்கும். குறித்த நேரத்துல வேலைகளை முடிக்க வேண்டியதும் இருக்கும். வாகனங்களை வேகமாக ஓட்டவும் வேண்டாங்க. இந்த விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. சொந்த பந்தங்கள் சிலர் கேட்ட உதவிகளை செய்தும் தருவீங்க. சொன்ன சொல்லை காப்பாற்ற துடிப்புடனும் செயல்படுவீங்க.
வெளிவட்டாரத்துல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல புதிய சலுகைகளையும் அறிவிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல அதிகாரிகள் முன்வைத்த கோரிக்கைகளை நிறைவேற்றவும் செய்வாங்க என்று சாதித்து காட்டக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். சகோதரர்களினான ஆதாயமும் உண்டாகும். எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். பயணத்தின் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. அலுவலகத்துல பணிகள்ல உற்சாகத்துடனும் இருப்பீங்க. அதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். வியாபாரத்துல வழக்கமான போக்கும் இருக்கும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். அரசு சார்ந்த பணிகள்ல ஆதாயமும் உண்டாகும். வியாபார பணிகள்ல சாதகமான போக்கும் இருக்கும். இழுபறியாக இருந்து வந்த வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளிவட்டாரத்துல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. மனதளவுல புதிய சிந்தனைகளும் அதிகரிக்கும். பொது பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு ஒத்துழைப்புகளும் உண்டாகும். விவசாயம் தொடர்பான ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன் நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயமும் உண்டாகும். மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. மாலையில நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியையும் ஆதாயத்தையும் தருவதாகவும் இருக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவும் உண்டாகும். வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அமைதியான பொறுமையான நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள நீங்க மகிழ்ச்சிகரமாகவும் உணர்வீங்க. சில ஏற்ற இறக்கங்களும் இருக்கத்தாங்க செய்யும். பணியில உங்களுடைய திறமைகளை நிரூபித்து காட்டுவதும் நல்லது. பணிகளை கவனமாக மேற்கொள்வதும் நல்லது. மற்றவர்களை நம்பி உங்களுடைய வேலைகளை ஒப்படைக்கவும் வேண்டாம். நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். திருமண உறவிலை இன்று உங்கள் துணையிடத்துல அமைதியாகவும் நடந்தும் கொள்வீங்க. இன்று மற்றவர்களிடத்துல இருக்கின்ற கோபத்தை வீட்டுல காட்டவும் வேண்டாங்க. உங்களுடைய எரிச்சலான உணர்வுகளை வெளிப்படுத்தவும் வேண்டாம். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணத்தை திறமையாக கையாள்வதும் நல்லது. இதன் மூலமாக தேவையற்ற செலவுகளை தவிர்க்கவும் முடியும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். தேவையற்ற பதட்டங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். நல்ல வேலைகளை இப்பொழுது முடிக்கவும் செய்வீங்க. தொழிலுக்கு மறைமுக எதிர்ப்புகளும் இருக்கத்தாங்க செய்யும். சாமர்த்தியமாக இதனை எல்லாமே களைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். வியாபாரம் சுறுசுறுப்பாகவும் நடைபெறும். சில தேவையில்லாத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல தடுமாற்றங்களும் ஏற்படலாம். அக்கறையான நடவடிக்கைகளின் மூலமாக மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. சுப செலவுகளும் இருக்கும். பொருட்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளிவட்டாரத்துல உங்களுடைய வார்த்தைகளுக்கு செல்வாக்கும் அதிகரிக்கும். எதிர்ப்புகளுக்கு நடுவே தொழிலை மேம்படுத்தவும் செய்வீங்க. சில புதிய யுத்திகளை கையாளவும் செய்வீங்க. உறவினர்கள் இடத்துல நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். குடும்பத்துல இருந்து வந்த சலசலப்புகளும் நீங்கும். குடும்ப விஷயங்களை மற்றவர்கள் இடத்துல பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். தொழில் ரகசியங்களை யாரிடத்துல வெளிப்படுத்தவும் வேண்டாம். அனாவசியமான செலவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். கைமாறாக வாங்கி இருந்த பணத்தை திரும்ப தந்து முடிக்கவும் செய்வீங்க. ஆன்மீக நாட்டங்களும் அதிகரிக்கும். வியாபாரத்துல சில சூட்சமங்களை புரிந்தும் கொள்வீங்க. உத்தியோகத்துல பணிகளை விரைந்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிற்பகலுக்கு மேல சில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். சகோதரர்கள் பணம் கேட்டு வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். மாலையில நண்பர்களுடைய சந்திப்புகள் மனதிற்கு உற்சாகத்தையும் ஏற்படுத்தும். குடும்பத்தினருடன் கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரம் நன்றாகவும் நடைபெறும். சக வியாபாரிகள் இப்பொழுது அனுசரணையாகவும் இருப்பாங்க. புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. விருப்பமான விஷயங்களை தைரியமாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கல்வியில இருந்து வந்த ஆர்வமும் அதிகரிக்கவும் காண்பீங்க. வியாபாரத்துல ஆதாயமான போக்கும் இருக்கும். சிந்தனை திறன் மேம்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு தைரியத்துடனும் செயல்படுவீங்க. உடல் ஆரோக்கியத்தில முன்னேற்றமும் இருக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் தேடி வரலாம். அரசாங்க வேலைகள் அனுகூலமாகவும் முடியும்.
பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு லாபமும் உண்டாகும். சகோதரர்கள் இடத்துல இணக்கமாக நடந்து கொள்வதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் கவனமாகவும் சாமர்த்தியமாகவும் செயல்படுவதும் நல்லது. சில கவன சிதறல்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த விஷயத்துல கவனமாகவும் இருங்க. பணிகள் மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். இன்று மனம் கோணாமல் வேலைகளை செய்து முடிப்பதும் நல்லது. அதிகப்படியான வேலைகள் இருப்பது உங்களுக்கு அலட்சியத்தையும் ஏற்படுத்தலாம். வேலைகளுடைய தரத்துல நீங்க கவனமாக இருப்பதும் நல்லது. எதிர்மறையான எண்ணங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. திருமண உறவிலை என்ற முக்கியமான விஷயங்களை பற்றி உங்கள் துணை இடத்துல பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அவர்களுடைய கருத்துக்களுக்கு முக்கியத்துவமும் தருவதும் நல்லதுதாங்க. இதன் மூலமாக நல்லிணக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளவும் முடியும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு செலவுகளும் இருக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லதுதாங்க. இதன் மூலமாக முன்கோபத்தினை குறைத்துக் கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில உயர்வான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். திட்டமிட்டு செய்யக்கூடிய வேலைகள்ல தடையில்லாமலும் நடைபெறலாம். வியாபாரத்துல சில நுட்பங்களை அறிந்தும் கொள்வீங்க. உங்களுடைய பேச்சுக்களுக்கு மதிப்பு மரியாதையும் இருக்கும். அரசியல் வட்டாரத்துல பழக்க வழக்கங்களும் அதிகரிக்கும். தொழில முக்கியமான முதலீடுகளையும் செய்வீங்க. எதிர்ப்புகளும் நீங்கும். பதவி உயர்வுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. விருப்பப்பட்ட இடத்துல வேலை மாறுதல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. விரும்பிய செயல்களை செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளிநாட்டுல இருந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் வந்து சேரும். எதிர்பார்த்த அரசாங்க உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளிநாட்டு நண்பர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். அலைச்சல்களின் காரணமாக அவ்வப்பொழுது மன சோர்வும் ஏற்படலாம். அரசாங்க வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். வங்கி வரவு செலவு கணக்குகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. நெருங்கிய உறவினர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. குழந்தைகளுடன் அதிகப்படியான நேரத்தை செலவழிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில சிக்கலான சவாலான வேலைகளையும் கையில எடுத்தும் இருப்பீங்க. சந்தேகப்படுகின்ற எண்ணங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இதன் மூலமாக நல்லவர்களை இழப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கியமான கோப்புகளை கையாளும் பொழுது அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். வியாபாரத்துல போட்டிகளும் இருக்கும். உத்தியோகத்துல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. வேலை சுமை அதிகமாக இருப்பதாகவும் உணர்வீங்க. எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். பிள்ளைகளுடைய வகையில எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம். வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களுடைய வருகையினால சின்ன சின்ன சங்கடங்களை சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். மாலையில நண்பர்களுடைய சந்திப்புகளும் நடைபெறலாம். அலுவலக பணிகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் வழக்கம் போலவே இருக்கும். புதிய முயற்சிகள்ல இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகளையும் புரிந்தும் கொள்வீங்க. மற்றவர்களுடைய தனிப்பட்ட விஷயங்கள்ல தலையிடவும் வேண்டாம். எதிர்பாராத சில பயணங்களினால அலைச்சல்களும் இருக்கும். மனதில இனம் புரியாத சிந்தனைகளின் மூலமாக குழப்பங்களும் ஏற்படலாம். உத்தியோக பணிகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. விழிப்புணர்வுடன் செயல்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் துர்க்கையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பழுப்பு நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு விழிப்புணர்வுடன் செயல்படுவதும் நல்லது. பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்களும் நீங்கும். கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று கவனமாகவும் இருங்க. நோய் நொடியில இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.